Hi, hello and welcome to Buvistutorials. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான வெக்காபுலரி பார்ட். இது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, 11th ஸ்டாண்டர்ட்லேயும் உங்களுக்கு போர்ஷனில் இருக்குது அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்னில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் தான் வேரி ஆகுமே தவிர 12th 11th 10th இருக்கக்கூடிய காமனான ஒரு வெக்காபுலரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் வேர்ட்ஸ். அது என்ன காம்பவுண்ட் வேர்ட்ஸ்? வேர்ட்ஸ்னால் நமக்கு என்னங்கிறது தெரியும். இப்போ காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னால் என்னவா இருக்கும்? 1 or 2 or more words combined together, join ஆகி வரும்போது அதுதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இப்போ தனித்தனி வேர்ட்ஸுக்கு தனித்தனியான மீனிங் இருக்கும். இப்போது ஒரு 2 வேர்டை கம்பைன் பண்ணும்போது அதோட மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது எக்ஸாமில் உங்களுக்கு என்ன மாதிரி கேட்பாங்க, 2 விதமான டைப்பில் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. அது எப்படிலாம் கேட்பாங்க, நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும், அதில் என்னென்ன டிப்ஸ் இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ காம்பவுண்ட் வேர்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா 2 or more வேர்ட்ஸோட காம்பினேஷன். அதை நம்ம சிங்கிள் வேர்டாக தான் கன்சிடர் பண்ணணும் அண்ட் அதோட மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த தனித்தனி வேர்ட்ஸாக நம்ம எடுக்கும்போது அதோட மீனிங் வேறு மாதிரி இருக்கும். இதை கம்பைன் பண்ணி ஒரு காம்பவுண்ட் வேர்டை நம்ம கன்சிடர் பண்ணும்போது இதோட மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராண்ட் இது ஒரு தனியான வேர்ட் அண்ட் மதர் இது தனி வேர்டு. இது ஒரு 2த்துக்கும் தனித்தனி மீனிங் இருக்குது. இது கம்பைன் ஆகி ஒரு காம்பவுண்ட் வேர்டாக மாறும்போது கிராண்ட் மதர். ஓகே, ஸோ கிராண்ட் மதர்னு மாறும்போது இதோட மீனிங் டிஃப்ரெண்ட் ஆகுது. இதுதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸு. பொதுவாக காம்பவுண்ட் வேர்ட்ஸை 3 டைப்பாக சொல்லலாம். பார்த்துருப்பீங்க, காம்பவுண்ட் வேர்ட்ஸில் ஒரு சில இடங்களில் காம்பவுண்ட் வேர்ட்ஸ்க்கு இடையில கேப் இருக்கும், சில நேரங்களில் கேப் இருக்காது, சில நேரங்களில் ஹைஃபன் போட்டு நம்ம பார்த்துருப்போம். இதுதான் நம்மளோட இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த மாதிரியான காம்பவுண்ட் வேர்ட்ஸு கேப் இல்லாமல் வரும், எந்த மாதிரியான காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கேப்போட நடுவில் ஸ்பேஸோடு வரும், அண்ட் எந்த மாதிரியான காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் நடுவில் ஹைஃபன் போட்டு வரும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதை அடிப்படையாக வச்சு தான் ஒரு 3 டைப்ஸாக நமக்கு பிரிக்கிறாங்க காம்பவுண்ட் வேர்ட்ஸை. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ஃபார்ம், அடுத்து ஹைஃபனேட்டட் அண்ட் தென் ஓப்பன் ஃபார்ம். க்ளோஸ்டு ஃபார்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஸ்பேஸுமே உங்களுக்கு இருக்காது. ஹைஃபனேட்டரில் அந்த வேர்டு சொல்கிற மாதிரியே நடுவில் ஹைஃபன் வச்சு பிரிச்சிருப்பாங்க. தென் ஓப்பன் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸுக்கும் இடையில கேப் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ ஸ்பேஸ் வச்சு ஒரு டைப், ஸ்பேஸ் இல்லாமல் ஒரு டைப் அண்ட் ஹைஃபன் நடுவில் போட்டு ஒரு டைப். இந்த மாதிரி 3 கேட்டகரியாக காம்பவுண்ட் வேர்ட்ஸை பிரிக்கலாம். ஸோ ஒரு வேர்டையும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு காம்பவுண்ட் வேர்டு நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறச்சு ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய இந்த நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரெப்போசிஷன் இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது கூட ஜெரண்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வேர்பு கூட ஐஎன்ஜி நம்ம சேர்த்து வர்றது எழுதுவோம் இல்லையா? ஸோ இந்த ஜெரண்ட் ஃபார்மும் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம காம்பவுண்ட் வேர்டை ஈஸியாக கிளாஸிஃபை பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு வேர்டு கொடுத்து அதை கம்பைன் பண்ண சொல்லும் போது நம்மளால் ஈஸியாக கம்பைன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஃபுட்பால் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுட்பால் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன வேர்டு இருக்குது? ஃபுட்டுங்கிற வேர்டு இருக்குது இல்லையா? அடுத்து பாலுங்கிற ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இதில் இந்த ஃபுட்டுங்கிறது என்னது, பாலுங்கிறது என்னது? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் ஃபுட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நவுனு, பால் அப்படிங்கிறதும் நவுனு. அப்போ இது எதோட காம்பினேஷன்? இந்த வேர்டு ஃபுட்பால் அப்படின்னு பார்த்தோன்னா நவுன் ப்ளஸ் நவுன் காம்பினேஷன். இப்படி தான் நீங்கள் எக்ஸாமில் கேட்கும்போது அந்த காம்பினேஷன் என்னன்னு பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொடுத்துருக்கிற வேர்டு வேர்பாக இருக்கா, அட்ஜெக்டிவாக இருக்கா, அட்வர்பாக இருக்கா, இல்லை ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்காங்களா, இல்லை வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து ஜெரண்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது நவுன் ப்ளஸ் வேர்பா, நவுன் ப்ளஸ் நவுனா, இல்லை நவுன் ப்ளஸ் ஜெரண்டா, இல்லை அட்ஜெக்டிவ் ப்ளஸ் வேர்பா, இது மாதிரிலாம் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணணும். இது ஒரு டைப்பில் உங்களுக்கு கேட்பாங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னோடனே லோவர் கிளாஸில் நிறைய டெஃபனிஷனோடையும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோடையும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ நிறைய பேர் மறந்து போயிருப்பீங்க. ப்ராக்டிக்கலாக அப்ளை ஓரியன்டாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதாவது பர்டிகுலர் இந்த நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரெப்போசிஷன் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நான் சிங்கிள் வேர்டில் உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஓகே, அப்போ தான் உங்களால் ஈஸியாக கிளாஸிஃபை பண்ண முடியும் இது என்ன மாதிரியான காம்பவுண்ட் வேர்டு அப்படிங்கிறத. ஸோ நவுனை பொறுத்த வரைக்கும் நீங்கள்
நோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. நவுனை பொறுத்த வரைக்கும் நேமிங் வேர்ட்ஸ், உங்களை சுற்றி உள்ள எல்லா விஷயங்களையும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அத்தனையும் நேமிங் வேர்ட்ஸ் தான், அத்தனையும் நவுனு தான். ஸோ இதை வச்சு நீங்கள் நவுனை ஈஸியாக கிளாஸிஃபை பண்ண முடியும். அண்ட் வேர்ப் உங்களுக்கே தெரியும், ஆக்ஷன், அந்த நவுன் செய்யக்கூடிய வேலைகள், செய்யக்கூடியதை ஆக்ஷனில் சொல்லக்கூடியதை வந்து வேர்ப்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாமே வேர்ப் கேட்டகரியில் வந்துடும். அதே போல் அட்ஜெக்டிவ் எடுத்திங்கன்னா நவுன்னா நான் சொன்னேன், சுற்றி நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு. நீங்கள் பார்க்கக்கூடிய சுற்றி உள்ள விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை டெஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ நவுனை டெஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே அட்ஜெக்டிவ். அதே போல் தான் வேர்பை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே அட்வர்ப். ப்ரிப்போசிஷன் உங்களுக்கு தெரியும், 2 நவுனுக்கு இடையில டு போட்டோம், இன் போட்டோம், ஃப்ரம் போட்டோம், ஆன் போட்டோம், ஆஃப் போட்டோம். ஸோ இது மாதிரி ப்ரிப்போசிஷன் 2 நவுனை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் தான் ப்ரிப்போசிஷன். ஸோ ஜெரண்ட் ரொம்ப ஈஸி தான், வேர்பில் ஐஎன்ஜி வந்திருக்கும், ஐஎன்ஜியை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இதை வச்சு ஈஸியாக நீங்கள் ஒரு காம்பவுண்ட் வேர்டோட கிளாஸிஃபிகேஷன் என்ன, காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேயா. ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு இந்த மாதிரி 2 வெரைட்டியாக கொஷின் கேட்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த மாதிரி வேர்பு ப்ளஸ் நவுன் இந்த காம்பினேஷனில் கீழே கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் எது செட் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸை கொடுத்து இதோட காம்பினேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஓகேவா. அதே போல் இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா, அவங்களே ஒரு காம்பவுண்ட் வேர்டுக்குரிய ஒரு வேர்டை கொடுத்துடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், க்ரீன் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ க்ரீன் ஹவுஸ் இன்னொரு காம்பினேஷன், அதோடு சேர்ந்து வரக்கூடிய வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸு. அப்போ க்ரீன் ஹவுஸ்ன்னு. ஸோ ஒரு வேர்ட் காம்பவுண்ட் வேர்டோட ஒரு டேர்மை கொடுத்துடுவாங்க, இன்னொரு டேர்மை ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1 or 2 டைப்ஸில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இது 12th சரி, 11th சரி, 10th சரி, இதை தான் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ. இதில் டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அந்த பிடிஎஃப்பை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 10th யூஸ் பண்ணிக்கலாம், 11th 12th யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.